1 Samuel chapter 3. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். The Lord said to Samuel, I'm going to do a terrible thing in Israel. நான் இஸ்ரவேலிலே பயங்கரமான காரியத்தை செய்வேன். And I will bring the verse 12 and 13, the house of Eli I'm going to judge forever. 12 13 வசனங்களிலே ஏலியின் குடும்பத்தை எப்பொழுதும் நான் நியாயந்தீர்ப்பேன் என்று சொல்கிறார். So Samuel just kept quiet. சாமுவேல் அமைதியாக இருந்து விட்டார். In the morning Eli called him, verse 16. 16ஆம் வசனத்திலே ஏலி சாமுவேலை காலையில் And அழைத்தார். said, what did the Lord tell you? கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் என்று கேட்டார். Don't hide it from me. என்னிடத்தில் மறைக்க வேண்டாம். See, the small boy was able to hear God, this great leader was not able to hear God. சிறு பையன் தேவனை கேட்டான், ஆனால் இந்த பெரிய தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. So Samuel told him. அவர் சாமுவேல் சொன்னார். Samuel said, because you have not brought up your children properly, God is going to judge you. உன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காதபடினால தேவனை நியாயந்தீர்க்க போகிறார் என்று சாமுவேல் சொன்னார். When Samuel became an old man, சாமுவேல் வயதான பிறகு we read in 1 Samuel 1 சாமுவேல் வாசிக்கிறோம். chapter 8. 8ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 8. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். Samuel was old. சாமுவேல் வயதாகிவிட்டது. He appointed his 2 sons to be judges over Israel. தன்னுடைய 2 மகன்களும் நியாயாதிபதிகளாய் இஸ்ரவேல் மீது இருக்கும்படியாக நியமித்தார். 1 Samuel 8 verse 1. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And it says here in verse 3, but his sons did not walk in Samuel's ways, but turned aside for dishonest gain and took bribes and perverted justice. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல், அவனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளிலே நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். This is the same Samuel who warned Eli, look how your sons are behaving. ஏலியை பார்த்து உன்னுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று எச்சரித்த அதே சாமுவேலுடைய பிள்ளைகளை பாருங்கள். He did not bring up his own sons properly. அவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Read the previous verses, chapter 3. Chapter 7. 7ஆம் அதிகாரத்திலே verse 15. 15ஆம் வசனம். Samuel judged Israel all the days of his life. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயந்தீர்த்தான். He used to go in a circuit to Bethel and Gilgal and Mizpah, and he judged all those places. அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் நியாயம் விசாரித்து and then he would return to Ramah where his house was. அதற்கு பிறகு தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய ராமாவுக்கு வருகிறார். He was constantly traveling, preaching, ministering. எப்பொழுதும் பார்த்தாலும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். And he had no time to teach his own children. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. That is a warning to all fathers. எல்லா தகப்பன்மாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு. Don't just leave it to your wife to bring up the children. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை மனைவியிடத்தில் விட்டு விட வேண்டாம். Don't be so busy with your work and so many things that you don't have time to teach your children God's ways. தேவனுடைய வழிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலையிலே பிஸியாக மாறிவிட வேண்டாம். You may be serving the Lord. நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். But when your children grow up, உங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது they should not say daddy was so busy serving the Lord he had no time to talk to us. அப்பா ஊழியம் என்று போய் கொண்டே இருந்தார், எங்களிடத்தில் பேசுவதற்கு அவர் நேரம் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. No, இல்லை, we must take time to teach our children God's ways. தேவனுடைய வழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நேரம் எடுக்க வேண்டும். Our children must know the scriptures just like we know the scriptures. நாம் எப்படி வேதத்தை அறிந்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். That is the responsibility of a father. அதுதான் ஒரு தகப்பனுடைய பொறுப்பு. And it's a great warning from Samuel's life. சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொள்கிறோம். He warned Eli about his children, but his own children went astray. ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து அவர் எச்சரித்தார், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் வழி தப்பி போனார்கள். I want to show you another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். A good one. நல்ல மாதிரி. Jesus said that the last days will be like the days of Noah. கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தில் போலவே நடக்கும் என்று சொன்னார். And that is a warning to us because we are living in those days. நாம் அந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நமக்கும் அது ஒரு எச்சரிப்பு. In the days of Noah there was a lot of sexual sin and a lot of terrorism and murder and violence. நோவாவின் நாட்களிலே பாலியல் கொடுமைகளும் மற்ற தீவிரவாத காரியங்களும் கொலைகளும் நடந்து கொண்டிருந்தது. All the type of filthy things we see in the movies is like the days of Noah. நாம் இப்பொழுது கேள்விப்படுகிற திரைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய பலவிதமான கொடூரமான காரியங்கள், தீமையான காரியங்கள், அசுத்தங்கள் இருந்தது. Violence and terrorism you read in the newspapers is like the days of Noah. கொடுமையும் தீவிரவாதமும் நோவா நாட்டில் நடந்தது போலவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. We are living in those days. நாம் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And Jesus said it will be like that just before I come. நான் வருவதற்கு முன்னதாக இப்படி தான் இருக்கும் என்று இயேசு சொன்னார். He didn't say like some preachers say the world is going to become better and better and better, the church is going to make the world better. சில பிரசங்கியார்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகமானது மேன்மையாய் மாறப்போகிறது, நல்லதாய் மாறப்போகிறது, சபையானது உலகத்தை செம்மையாக்க போகிறது என்று சொல்கிறார்கள். The world is going to get worse and worse. இல்லை, உலகமானது மிகவும் மோசமாய் கொண்டே போகும். The Bible says that very clearly. வேதம் அதை மிகவும் தெளிவாக சொல்கிறது. The days of Noah
நோவாவின் நாட்களில் are நடந்தது போல. characteristic of the last days. அதுதான் கடைசி நாட்களுடைய அடையாளம். Let me show you a verse in 2 Timothy in chapter 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 Timothy chapter 3, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், verse 12. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். All those who want to live a godly life in Christ Jesus will be persecuted. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Everybody. ஒவ்வொருவரும். You will have difficulty in your place of work வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். because you are a Christian. நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே. Because you stand up for Christ. நீ கிறிஸ்துவுக்காக நிற்பதனாலே. All. It doesn't say some, it says all. இங்கே பார்க்கிறோம் ஒரு சிலர் என்று அல்ல, தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். Maybe they won't give you an increment. They won't give you a promotion. உங்களுக்கு வேண்டிய வேலை உயர்வை கொடுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய ஊக்கத்தொகையை கொடுக்காமல் இருக்கலாம். Unless you keep quiet and say, no, I don't know Jesus Christ. இயேசு எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொன்னீர்கள்னால் எல்லாம் கொடுப்பார்கள். Like Peter. பேதுருவை போல. But if you are bold witness for Christ, you will be persecuted. நீங்கள் கிறிஸ்துவுக்கு தைரியமுள்ள சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். What about the rest of the world? மீதி உலகம் என்ன செய்யும்? Here is a description of the world in the last days. கடைசி நாட்களில் உலகம் எப்படி இருக்கும் என்கிறதான விவரத்தை இங்கே வாசிக்கிறோம். Verse 13. 13ஆம் வசனம். Evil men and deceivers will become worse, bad to worse, and they'll deceive and being deceived themselves. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:13 வாசிக்கிறோம். It doesn't say world is going to get better. உலகமானது மேன்மையாக மாறும் என்று சொல்லவில்லை. If it is bad now, it says it will get worse. இப்பொழுது மோசமாக இருந்தால் இன்னும் மோசமாகும் என்று சொல்கிறது. If people are being deceived now, they'll be more deceived in the days to come. இப்பொழுது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக வஞ்சிக்கப்படுவார்கள். All over Christianity, people are being deceived by a false gospel. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவத்திலேயும் பொய்யான சுவிசேஷத்தினாலே மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். You have so many preachers in Tamil Nadu. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரசங்கர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். So many people preaching about how you can make money and live a better house and all that. எப்படி நீங்கள் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், நல்ல வீடு கட்டலாம் என்று பிரசங்கிக்கிறார்கள். How many people are teaching how to be holy in a practical way? நடைமுறையில் எப்படி பரிசுத்தமாக முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் பிரசங்கிக்கிறார்கள்? How many people will say, I'm not interested in your money, I want you? எனக்கு உன்னுடைய பணத்திலே விருப்பம் இல்லை, நீதான் எனக்கு தேவை என்று எத்தனை பேர் சொல்கிறார்கள்? There was a rich young ruler who came to Jesus இயேசுவிடத்திலே பணக்கார வாலிபன் ஒருவன் வந்தான். with a lot of money. அதிகமான பணம் வைத்திருந்தான். And he was a very upright man. அவன் நேர்மையான ஒரு மனிதன். And he asked Jesus, how can I have eternal life? இயேசுவை பார்த்து நான் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார். You read that in Mark 10. மார்க் 10 வாசிங்க. Jesus said, keep the commandments. அவர் சொன்னார் கற்பனைகளை கைக்கொள். He said, I've kept them. நான் கைக்கொண்டேன். And he said, one thing you lack. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. You love your money too much. நீ பணத்தை அதிகமாக நேசிக்கிறாய். What did he say? என்ன சொன்னார்? What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Come, put your money in the offering box and give it to me and follow me. நீ வந்து உன்னுடைய காணிக்கை பெட்டியிலே பணத்தை போட்டுவிட்டு என்னை பின்பற்று என்று சொன்னார். No, that is what today's pastors say. இல்லை, இன்றைய பாஸ்டர்கள் அப்படி சொல்கிறார்கள். You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார்? Go and give your money to the poor and you come to me without your money. போய் உன்னுடைய பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பணம் இல்லாமல் நீ என்னிடத்திலே வா என்று சொன்னார். How many people have you heard saying that? இப்படி சொல்லுகிற எத்தனை பேரை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்? Who say, I don't want your money, I want you. உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, நீதான் எனக்கு வேண்டும். We had some people from another church coming to CFC Bangalore. பெங்களூர் சபைக்கு வேறொரு சபையிலிருந்து ஒரு சிலர் வந்தார்கள். They were not members of our church. அவர் நம்முடைய சபையின் அங்கத்தினர் They were very eager to hear the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அதிகமான வாஞ்சி உள்ளவர்கள். So when I visited their home, ஆகவே அவருடைய குடும்பத்தை நான் சென்று சந்தித்தேன். this is what I told them. இதைத்தான் நான் அவர்களுக்கு சொன்னேன். Please give all your money in that other church. உங்களுடைய காணிக்கை பணம் எல்லாம் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சபைக்கு கொடுங்கள். You keep your membership also there. உங்களுடைய அங்கத்தினரையும் அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். Come to us to hear the word of God so that your life can be changed. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும்படிக்கு வசனத்தை மட்டும் கேட்கும்படி அங்கே வாருங்கள் என்று சொன்னேன். We're not interested in people's money or their membership. மக்களுடைய அங்கத்தினருக்காகவோ அல்லது அவருடைய பணத்துக்காகவோ நமக்கு விருப்பமில்லை. We're only interested that they become disciples of Jesus. அவர்கள் எப்படியாவது இயேசுவுக்கு சீஷராக வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சை. And sometimes people get offended with CFC and leave and go. சில சமயத்திலே CFC மூலமா இடரல் அடைந்து சிலர் போய் விடுகிறார்கள். After 1 year I may meet them on the road. ஒரு ஆண்டு கழித்து நான் ஏதோ சாலையில் அவர்களை சந்திக்கிறேன். And I'm very happy to meet them. அவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். I smile and go to them. நான் புன்முறுவல் செய்து அவர்களிடத்தில் போகிறேன். I ask them only one question. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். I don't ask why did you leave our church. ஏன் எங்க சபையை விட்டு போனீங்கன்னு கேட்பதில்லை. No, you go anywhere. எங்க வேண்டுமானாலும் போங்கள். I hope you are a better disciple of Jesus now
than 1 year ago when you left our church. ஒரு ஆண்டுக்கு முன்பாக நீங்கள் சபை விட்டு போகும்பொழுது எப்படி இருந்தீங்களோ அதை காட்டிலும் இப்பொழுது நல்ல சீஷனாய் மாறி இருப்பீர்கள் என்று That's எண்ணுகிறேன். the only thing I'm interested. அந்த ஒரு காரியத்தில் மட்டுமே எனக்கு I விருப்பம். will never ask them come back to our church. சபைக்கு திரும்பி வாருங்கள் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டேன். See, we have all types of false preachers today. இன்றைக்கு நமக்கு எல்லா விதமான பொய் பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். Be careful about them. அவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். Evil men will become worse and deceive others. பொல்லாதவர்கள் இன்னும் மோசமாகி அநேகரை வஞ்சிப்பார்கள். But Paul tells Timothy, ஆனாலும் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார். see the next verse. அடுத்த வசனத்தை பாருங்கள். You don't be like them. நீ அவர்களைப் போல இருக்க வேண்டாம். Verse 14. 14ஆம் வசனம். You continue in the things you have learned and become convinced of. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்திரு. Not only that. அது மட்டுமல்ல. He says, know from whom you learned it. நீ யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். That means, Timothy, you know my life. தீமோத்தேயுவே, என்னுடைய வாழ்க்கை உனக்கு தெரியும். Verse 10. 10ஆம் வசனம். You not only followed my teaching, நீ என் போதகத்தை பின்பற்றினது மட்டுமல்லாமல், you saw my conduct, என்னுடைய நடக்கையை பார்த்தாய், you saw my purpose, என்னுடைய நோக்கத்தை you பார்த்தாய், saw my faith, என்னுடைய விசுவாசத்தை பார்த்தாய், you saw my patience, என்னுடைய நீடிய you சாந்தத்தை saw my பார்த்தாய், love, என்னுடைய அன்பை பார்த்தாய், you saw my perseverance, என்னுடைய பொறுமையை பார்த்தாய், you saw my life. என்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தாய். So don't just follow teaching. உபதேசத்தை மட்டும் பின்பற்ற வேண்டாம், போதகத்தை மட்டும் பின்பற்ற வேண்டாம். See what type of man is giving that teaching. அந்த போதகத்தை கொடுக்கக்கூடிய மனிதன் எவ்விதமான மனிதன் என்பதை பாருங்கள். Is he a godly man? அவன் ஒரு தேவபக்தியுள்ள Is மனிதனா? he a humble man? அவர் ஒரு தாழ்மையானவரா? That's what Paul tells Timothy. அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். You know, so many people now they say, oh, there is some good teaching here in this group. இந்த குழுவிலே நல்ல ஒரு போதகர் வந்திருக்கிறார் என்று Oh, there சொல்கிறார். is a good teaching there. இங்கே ஒரு நல்ல போதனை All இருக்கிறது. types of people, they are distributing books saying, listen to this, read this, read this. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய புத்தகத்தை கொடுக்கிறார்கள், இதை வாசித்து பாருங்கள், இதை வாசித்து பாருங்கள் என்று. You know what we should say? நாம் என்ன சொல்ல வேண்டும்? Show me a man who's living like this. இது போல வாழக்கூடிய ஒரு மனிதனை காண்பீர்கள். Don't give me books and teachings. எனக்கு புத்தகத்தையும் போதகத்தையும் கொடுக்க வேண்டாம். Paul said to Timothy, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், remember from whom you learnt it. இவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து கொள். Not just my teaching. என்னுடைய போதகம் மட்டுமல்ல, My conduct, my purpose, my faith, my patience, my love, my perseverance in verse 10. என்னுடைய நடக்கை, என்னுடைய நோக்கம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நீடிய சாந்தம், என்னுடைய அன்பு, என்னுடைய பொறுமை. 10ஆம் வசனம். 7 things. 7 காரியங்கள். Out of that, teaching is only one. அதிலே போதனை என்பது ஒரே ஒரு காரியம் தான். Teaching is only one of those 7 things. அந்த 7 காரியங்களே ஒன்று மட்டும் தான் போதகம். That is what we need to look for. இதை தான் நாம் பார்க்க வேண்டும். Today so many Christians are going after this teaching, that teaching. இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இந்த போதனை அந்த போதனை என்று போய் கொண்டே இருக்கிறார்கள். Paul did not say follow my teaching, he said follow me. பவுல் என்னுடைய போதனையை பின்பற்று என்று சொல்லவில்லை, என்னை பின்பற்று என்று சொன்னார். Look at what is the teaching has produced in my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த போதனை எதை உண்டாக்கி இருக்கிறது என்பதை பார். Look for a person whose life has been transformed by the teaching, then follow that. போதகத்தினாலே யாருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது என்று பார்த்து அவரை பின்பற்று என்று சொல்கிறார். So many people can teach so many things. அநேக காரியங்களை போதிக்கலாம். And like Ecclesiastes says, there is no shortage of books nowadays. பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறது போல புத்தகங்களுக்கு இன்றைய காலங்களிலே பஞ்சம் And இல்லை. all this heavy reading can become a weariness to your flesh. இப்படி அதிகமாக படித்து உங்களுடைய மாம்சத்தில் சோர்வு உண்டாக்கும், களைப்பு உண்டாக்கும். See that verse in Ecclesiastes, அந்த வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கின் புத்தகம் verse 12. பிரசங்கி 1ஆம் அதிகாரம். My son, be warned, the writing of many books is endless. Ecclesiastes 12:12. பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Be warned, the writing of many books is endless, and excessive devotion to the study of books can be a weariness to the body. என் மகனே, பிரசங்கி 12:12, இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. Don't just keep on reading books. ஆவே புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். Read the Bible வேதத்தை வாசியுங்கள். and read books that will help you to go back to the Bible. எந்த புத்தகம் உங்களை வேதத்துக்கு திரும்பி உங்களை செல்ல தூண்டுகிறதோ அவ்விதமான புத்தகங்களை வாசியுங்கள். And which will lead you, verse 13, to fear God and to keep His commandments. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாய் உதவி செய்கிற புத்தகங்களை Because வாசியுங்கள். that is what applies to everybody, it says. ஆகவே இது எல்லாருக்கும் பொருந்தும் என்று சொல்கிறது. So don't be deceived by people, this teaching, that teaching, this book, that book. ஆகவே இந்த போதனை அந்த போதனை, இந்த புத்தகம் அந்த புத்தகம் என்பதை வாசித்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். Look for godly people. தேவபக்தியுள்ள மக்களை தேடி You பாருங்கள். find one godly man, follow his example. ஒரு தேவபக்தியுள்ள மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய மாதிரியை A பின்பற்றுங்கள். man who does not want your money and does not want to control your life, உங்களுடைய பணமும் தனக்கு தேவையில்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடும் செய்யாத ஒரு மனிதர், but who wants to wash your feet and serve you. ஆனால் உங்களுடைய பாதங்களை கழுவி உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவபக்தியுள்ள மனிதர். That is the only type of man worth following.
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபரை பின்பற்றுவது மட்டுமே தகும். And if you have elders like that, you're a very lucky person. உங்களுக்கு அப்படிப்பட்ட மூப்பர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலி. So in the days of Noah, it was so bad in the world. ஆகவே நோவாவின் நாட்களிலே மிகவும் சீர்கெட்டு போயிருந்தது. It became worse and worse and worse and worse. ஆனா அது மோசமாய் கொண்டே போகிறது. And God finally put a time limit saying after 120 years I'm going to destroy the world. தேவன் கடைசியாக ஒரு கால வரம்பை நியமித்தார். 120 ஆண்டுகளுக்கு பின்பு நான் அழிக்க போகிறேன். See, that is we read in Genesis 6. அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 3. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Then the Lord said, my spirit will not strive with man because he is flesh, nevertheless his days shall be 120 years. என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆதியாகமம் 6:3. But God never told Noah it's going to be 120 years. ஆனால் நோவா நீ 120 வருஷம் இருக்க போகிறான் என்று சொல்லவில்லை. This is what God said in heaven. பரலோகத்திலே தேவன் அதை சொன்னார். His Father, Son and Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். Noah never knew anything. நோவாவுக்கு இதெல்லாம் தெரியாது. All God told Noah is தேவன் நோவாவுக்கு சொன்னதெல்லாம் the end of all flesh, verse 13 has come. 13ஆம் வசனத்திலே மாம்சத்தினுடைய முடிவு எல்லாம் வந்து Verse 13. I am going to destroy the earth. நான் பூமியை நான் அழிக்க போகிறேன். He did not say after 120 years. 120 ஆண்டுகளுக்கு பின்பு அழிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. I am going to destroy the earth. நான் பூமியை அழிக்க போகிறேன். Noah did not know when. எப்பொழுது என்று நோவாவுக்கு தெரியாது. He said, you build an ark நீ ஒரு பேழையை கட்டு and get your family and the animals into it. உன்னுடைய குடும்பத்தார் உன்னுடைய விலங்குகள் எல்லாம் உள்ளே போகட்டும். And Noah immediately began to do that. நோவா உடனடியாக அதை செய்ய ஆரம்பித்தார். So when the Lord says the last days will be like the days of Noah, ஆகவே கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, it's not only that the world will become like Noah, உலகம் நோவாவின் நாட்களை போல மாறும். நோவாவின் நாட்களை போல உலகம் மாறுவது மட்டுமல்ல, it also means that there will be a few men like Noah, very few, here and there all over the world. உலகத்தில் இங்கும் அங்குமாக ஒரு சில மக்கள் நோவாவை போல இருப்பார்கள் என்றும் சொல்லுகிறது. That's the challenge that comes to me. இதுதான் எனக்கு சவாலாக வருகிறது. If the last days are like Noah in the world, கடைசி நாட்களிலே நோவாவின் நாட்களை போலவே இருக்கும் என்றால், then I must be like a Noah நான் in this world. இந்த காலத்திலே நோவாவை போல நான் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில். Do you see that challenge? இந்த சவாலை நீங்கள் பார்க்கிறீர்களா? And you sisters, சகோதரிகளே, you must say, I must be like Noah's wife in this நோவாவின் world. மனைவியை போல இந்த உலகத்திலே நான் கடைசி நாட்களில் வாழ வேண்டும். What was the significant thing about Noah and his wife? நோவாவும் அவனுடைய மனைவியும் குறித்து என்ன முக்கியமான காரியங்கள்? They had only 3 sons. அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். And they brought them up to fear God. அவர்கள் தேவனுக்கு பயப்படும்படியாக அவர்களை வளர்த்தார்கள். And not only to fear God, தேவனுக்கு பயப்படும்படியாக மட்டுமல்ல, they brought them up to marry God-fearing women who also feared God. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிள்ளைகளை They வளர்த்தார்கள். didn't allow their sons to go and marry anybody they liked. நீ யாரை வேண்டுமானாலும் போய் திருமணம் செய்து கொள் என்று சொல்லவில்லை. They would check up, is that a God-fearing woman? யாராவது ஸ்திரீ விவாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பெண்ணா என்று பார்ப்பார்கள். Otherwise Noah would say, no my son, you are not to marry that woman. இல்லை மகனே, இந்த நபரை திருமணம் செய்யக்கூடாது என்று நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி விடுவார். You don't have discernment, I have discernment, that woman is not God-fearing. உனக்கு பகுத்தறிவில்லை, எனக்கு பகுத்தறிவு இருக்கிறது, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அல்ல. And Noah had, even though his children were grown up, he was such a godly man that children respected their father. நோவின் பிள்ளைகள் வளர்ந்தவர்களாய் வந்த பொழுதிலும் கூட தன்னுடைய தகப்பன் தேவபக்தியுள்ள மனிதனாய் இருந்தபடினாலே அவரை அதிகமாய் மதித்தார்கள். You know, and Noah said, now we are going to build the ark. இப்பொழுது நாம் பேழையை கட்ட போகிறோம். Everybody in the world called Noah a madman. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நோவாவை பார்த்து பைத்தியக்காரன் என்று அழைத்தார்கள். In those days there was no rain on the earth. அந்த நாட்களிலே இந்த பூமியிலே மழையே பெய்வதில்லை. See, the Bible says in Genesis chapter 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, that in those days there was no rain. அந்த நாட்களிலே மழை இல்லை. Genesis 2 verse 5 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் and 6. 6ஆம் வசனம். In the middle it says, the Lord had not sent rain on the earth, கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. but a mist would rise up, verse 6, and water the earth. அந்த மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. So those days there was no rain. அந்த நாட்களிலே மழை என்ற காரியமே இல்லை. Some mist would come from the ground and water the earth. பூமியிலிருந்து திடீரென்ற மேகமா போன்ற மூடுபனியை போல கிளம்பி அது பூமியை நனைக்கும். So when one man gets up and says rain is going to come and flood the earth, he's like a madman talking. Such a thing has never happened in 2000 years. ஒரு மனிதன் எழுந்து நின்று இப்பொழுது மழை பெய்து பூமியை அழிக்க போகிறது என்று சொன்னால் 2000 ஆண்டுகள்
நடக்காத ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறானே என்று சொல்லி அவனை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். That is what people say about us. நம்மை குறித்து அப்படிதான் சொல்லுகிறார்கள். Jesus is going to come. இயேசு வரப்போகிறார். Judge the world. இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க போகிறார். Send a lot of people to hell. நிறைய பேரை நரகத்துக்கு அனுப்ப போகிறார். You say, what is this? This has never happened till now. These fellows are talking about this. இது என்ன இதுவரை ஒன்றும் நடக்கவே இல்லை, இதே போல பேசுகிறீர்களே என்று சொல்கிறார்கள். Exactly the same when Noah preached. நோவா பிரசங்கிக்கும் பொழுது என்ன நடந்தது அதே போல இப்பொழுது நடைபெறுகிறது. They call you a madman, they call Noah a madman. உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள், நோவாவையும் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். But you know who believed Noah? ஆனால் நோவாவை விசுவாசித்தது யார், நம்பினது யார்? His அவருடைய மனைவி, his 3 sons, அவருடைய 3 மகன்கள், and the wives of his 3 sons. அந்த 3 மகன்களுடைய மனைவிமார்கள். That's a tremendous example இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். of a godly man ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுடைய who had மாதிரி, a godly wife, ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரீ who மனைவி, brought up his 3 children to be godly தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்தவர்கள், and got them married to godly wives, தேவபக்தியுள்ள மனைவிமார்களுக்கு திருமணம் செய்து and கொடுத்தவர்கள், became like one family for God in the evil days. அந்த பொல்லாத நாட்களிலே தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டதான ஒரு குடும்பமாய் மாறினார்கள். Your family must be like that Noah's family in this wicked world. இந்த துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே உங்களுடைய குடும்பமானது நோவாவின் குடும்பத்தை போல இருக்க வேண்டும். That is how we honor God. இப்படித்தான் நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம். And if we honor God, God will honor us. நாம் தேவனை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுவார்.